ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றிங்க. இப்போ நம்ம ஒரு குழம்பு கிடையாது, கூட்டு மாதிரி பார்க்க போகிறோம். நிறைய பேர் குழம்பே பிடிக்காதுங்க, எனக்கு நான் காயிலே சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கணுமா, குழம்பு செய்கிறது ஈஸி, கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டேன். இது தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக, ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்காய் தான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம். பாருங்கள், வெங்காயம், இது அவரைக்காய் தான். நம்ம அந்த கொஞ்சம் லைட்டாக காய் நம்ம பொரியல் மாதிரி இருக்காது, இது வேர்க்கடலை போட்டு செய்கிறதால சாப்பாட்டுக்கு அப்படியே குழம்பு இல்லாமல் அந்த அவரைக்காயிலே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, இந்த இதுக்கு அவரைக்காய்க்கு. இந்த பீக்கங்காய்க்கு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. இதெல்லாம் கட் பண்ணுற நேரத்தில் இது ஊற வச்சுருங்க, அந்த நேரம் ஊறினாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி வச்சுக்கணும். இவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது அவரைக்காய் செய்ய போகிறோம். இதில் பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறோம். 2 அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெண்டுலேயுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறதுல அதிகமாக தண்ணி இருக்காது, எல்லாம் எண்ணெயிலே வதங்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் அதிகமாக. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு, பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் அவரைக்காய்க்கு போடுறேங்க, வானலில் செய்கிறது ஃபுல்லாக அவரைக்காய்க்கு. இதில் கடுகு பொரிஞ்சிடுச்சு. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொரிஞ்சதுமே வெங்காயம் போடுறோம். இதில் பீக்கங்காய்க்கு பூண்டு போட மாட்டோம். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு, இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அவரைக்காய்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் பூண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பீக்கங்காயை போட்டுக்கலாம். பீக்கங்காய் பாருங்கள், குக்கர் ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம வேக நல்லா சுருங்கிடும், கம்மியாகிடும் காய். அதுக்கப்புறமா அதிலே தண்ணி விடும். பார்த்திங்கன்னா பீக்கங்காயிலையும் உப்பு போட்டுக்கலாம், தக்காளிலையும் உப்பு போட்டுக்கலாம். பீக்கங்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க ரெண்டும். தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அவரைக்காய் போட்டுடலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சும்மா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அவரைக்காய் சீக்கிரம் வெந்துருங்க. நம்ம வதங்கினதுலேயே பாதி வெந்துட்டுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். காய் பாருங்கள் எவ்வளோ இருந்தது குக்கர் ஃபுல்லாக, இப்போ கால்வாசி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இருக்குல்லையே, அதை போட்டுடலாம். இதில் நான் எந்த மசாலாவும் போடலை, ஏன்னா இதில் நான் பச்சை மிளகா போட்டுருவேன். தண்ணி கூட ஊற்ற போகிறதில்ல. அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தெரியுதுங்களா. இந்த தண்ணியிலே ஊற்றுறதா ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம், ஏன்னா அது பருப்பு வேகிறதுக்காக தான். அவ்வளோதாங்க. இது பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நம்ம இந்த பருப்பு வேகிறதுக்கு மட்டும் 1 விசில் 2 விசில் விட்டு இறக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டாச்சு. இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு மூடி போட்டு வைக்கலாம். இது 2 விசில் வரட்டுங்க, இது காய் வேகட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நான் 2 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப தண்ணி சுண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் இந்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை போட போகிறோம். அதனால் பாருங்கள், அவரைக்காயும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியும் இருக்காது, இது ரொம்ப குழம்பாகவும் இருக்காது, பொரியல் மாதிரியும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டு காய்களுக்கு வேர்க்கடலை போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரைக்காய், அப்புறம் சொரக்காய், பூசணிக்காய் இதுக்கெல்லாம் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள். பீக்கங்காய் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த காயிலே நம்ம இதிலே அப்படியே பிடிச்சிட்டு சாதம் போட்டு சாப்பிட்லாம். இது தனியாக குழம்புலாம் இதுக்கு தேவையில்லை. அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். எனக்கு குழம்பு வேணாம், குழம்பு சாப்பிட்டா காய் என்னால் அதிகமாக எடுத்துக்க முடியலன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காயிலே அதிகமாக சாப்பிடுவீங்க, அதிக காய் சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் அவரைக்காய்க்கு வேர்க்கடலை போட்டு செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. இல்லை தேங்காயும் போடலாம், பருப்பும் போடலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லதான், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிட்டோங்க. அவரைக்காய் கூட்டு வச்சுக்கலாம். பீக்கங்காய் கிரேவி, பீக்கங்காய் கூட்டு, ரெண்டுமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் தான், ரொம்ப நல்லது, அவ்வளோ சத்தானது. வாங்க சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் செஞ்சிடலாம். குழம்பு யோசிக்க தேவையில்லை, காயாகவே பிடிச்சி. காய் சாப்பிட மாட்டேன்றவங்க இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அங்கே பாருங்கள், காயிலேயே பிடிச்சி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.